கேரளாவில் 8867 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய விழிஞ்சம் துறைமுகத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ளது விழிஞ்சம் துறைமுகம். அதானி குழுமத்தால் மேற்கொள்ளப்பட்ட இதன் கட்டுமான பணிகள் 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கின. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் விழிஞ்சம் துறைமுகத்தில் சோதனை முறையில் சரக்கு கையாளப்பட்டது. 3 மாதங்கள் நடைபெற்ற சோதனையின் போது 272 மிகப்பெரிய கப்பல்களும் 5,50,000 கண்டெய்னர்களும் கையாளப்பட்டன. மத்திய தரைக்கடல் கப்பல் நிறுவனத்தால் இயக்கப்படும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த உலகின் மிகப்பெரிய கப்பலான துருக்கியே விழிஞ்சம் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டது. இக்கப்பல் 400 மீட்டர் நீளம், 61 மீட்டர் அகலம், 34 மீட்டர் ஆழம் கொண்டது. இந்நிலையில் துறைமுகத்தின் அனைத்து பணிகளும் சோதனைகளும் நிறைவுற்ற நிலையில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், காங்கிரஸ் எம்பி சசி தரூர் ஆகியோர் முன்னிலையில் துறைமுகத்தை பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். This is not just a new port, but the beginning of a new era that will give Indian trade and logistics a stronger global presence. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் கடல்சார் வலிமை மிகப்பெரிய அளவில் அதிகரித்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். குஜராத்தில் 30 ஆண்டுகளாக துறைமுகத்தை இயக்கி வரும் அதானி கேரளாவில் இவ்வளவு பெரிய துறைமுகத்தை கட்டியதால் குஜராத் மக்களின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என நகைச்சுவையாக கூறினார். गुजरात के लोगों को जब पता चलेगा कि इतना बढ़िया पोर्ट ये अदानी ने यहां केरल में बनाया है, ये गुजरात में 30 साल से पोर्ट पे काम कर रहे हैं, लेकिन अभी तक वहां उन्होंने ऐसा पोर्ट नहीं बनाया, तब उनको गुजरात के लोगों से गुस्सा शायद करने के लिए तैयार रहना पड़ेगा. மேலும் மேடையில் அமர்ந்திருந்த பினராயி விஜயன் மற்றும் சசி தரூரை குறிப்பிட்ட பிரதமர் மோடி, இந்நிகழ்வு பலரின் தூக்கத்தை கெடுக்கும் என கூறினார். हमारे मुख्यमंत्री जी से भी मैं कहना चाहूंगा, आप तो इंडिया अलायंस के बहुत बड़े मजबूत पिलर है, यहां शशि थरूर भी बैठे हैं, और आज का ये इवेंट कई लोगों की नींद हराम कर देगा. இதனை மொழிபெயர்த்தவர் பிரதமர் கூறியதை சொல்லுவதற்கு தயங்கிய நிலையில் இந்த செய்தி யாருக்கானதோ அவரிடம் சென்று சேரும் என மோடி தெரிவித்தார். बल मैसेज चला गया जहां जा रहा था. கப்பல்களை நிறுத்துவதற்கான துறைமுகம் இதுவரை இந்தியாவில் இல்லை. இதனால் அக்கப்பல்கள் இலங்கையின் கொழும்பு துறைமுகத்திற்குத்தான் முதலில் செல்லும். பின்னர் அங்கிருந்து பொருட்கள் அனைத்தும் சிறிய கொள்கலன் கப்பல்களுக்கு மாற்றப்பட்டு இந்தியாவிற்கு அனுப்பப்படும். இந்த குறையை தற்போது போக்கியுள்ளது விழிஞ்சம் துறைமுகம். ஆழ்கடல் நீரில் பரிமாற்றம் என்ற டீப் வாட்டர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் துறைமுகமான விழிஞ்சம் துறைமுகத்தில் எத்தகைய பெரிய கப்பல்களையும் கையாள முடியும். எனவே இந்தியாவின் கடல் வர்த்தகம் அதிகரிக்கும் என்பதுடன் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியாளர்களுக்கு கண்டெய்னர் ஒன்றுக்கு $80 முதல் $100 வரை மிச்சமாகும். இந்த துறைமுகம் அனைத்துலக கடல் பாதையில் இருந்து 10 கடல் மைல் தொலைவில் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பாக உள்ளது. இது நாள் வரை கொழும்பு, துபாய், சிங்கப்பூரில் நிறுத்தப்பட்ட பல பெரிய கப்பல்களை இனி விழிஞ்சம் துறைமுகமும் கையாளும் வாய்ப்பு உள்ளது. மேலும் சென்னை IIT-யால் உருவாக்கப்பட்ட AI தொழில்நுட்பத்துடன் கூடிய கப்பல் போக்குவரத்து மேலாண்மை அமைப்பு செயல்பாட்டில் உள்ளது. விழிஞ்சம் துறைமுகத்தின் புவியியல் அமைப்பும் கப்பல் போக்குவரத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைந்துள்ளது. தமிழ்நாட்டின் சேலம் மற்றும் கன்னியாகுமரியை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை 47 துறைமுகத்தில் இருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. மேலும் விழிஞ்சத்தை நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கும் ரயில் நெட்வொர்க்குகள் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன. திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையம் துறைமுகத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இதனால் விழிஞ்சம் துறைமுகம் அரசின் முக்கிய முன்னுரிமை திட்டமாக மாறி உள்ளது.